பெரும்பாலான கும்பத்துக்கு கடந்த 6 வருஷமாக தான் பிரச்சனை. காரணம் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில் இருக்காங்க. இழப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான். உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. குரு பயிற்சியாகி குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படியிருந்தால பாத சனியாகவே இருந்தாலும் அவர் பாட்டும் சிவனேன்னு இருக்க போகிறாரு. உங்களை எந்த விதத்தையும் டிஸ்டர்ப் பண்ண போகல. இது ஒரு பெரிய ரிலீஃப்மா கும்பத்துக்கு. ஜென்மத்தில் ராகு அப்படின்னும் போது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். நம்ம இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பக்காவாக தொழில் செய்யணும், நம்பர் 1 ஆகணும், நம்ம பக்காவாக சக்ஸஸ் ஆகணும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியில் குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கார். பொதுவாக கும்பம் பார்த்திங்கன்னா கடந்த 6 வருஷமாகவே பெருசாக ஃபேவராக இல்லை உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் இன்னும் ஜோதிடம் பார்க்க வரும்போது 6 வருஷம் அப்படிம்போமா. ஆனால் நிறைய கும்பராசி என்று சொல்லுவோம், இல்லை மேடம் 18 வருஷமாக நாங்கள் நல்லா இல்லை. தசை அப்படி நடக்குது, புரியுதுங்களா? இப்போ ராகு தசை நடக்கலாம், ராகு கெட்டு போயிருக்கலாம். 18 வருஷமாக நல்லா இல்லை. இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க 19 வருஷமா 20 வருஷமா 19 வருஷமா அப்படின்னும் போது சனி தசை நடக்கலாம். 20 வருஷமானும் போது சுக்கிர தசை நடக்கலாம். தசநாதன் வலு இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. சரி, அவங்க போய் சொல்ல, அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. சரி, ஆனால் பெரும்பாலான கும்பத்துக்கு கடந்த 6 வருஷமாக தான் பிரச்சனை. காரணம் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில் இருக்காங்க, பாத சனியில் இருக்காங்க. அப்போ சனி பகவான் எல்லா விதத்தையும் எனக்கு எடுத்துட்டார். இழப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான். உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. உண்மை என்ன அப்படின்னா சனி பகவான் இப்போ பாத சனியாக இருக்கார். ஏறக்குறைய 75-80% இவங்களை வறுத்து எடுத்துட்டு அவரு டயர்டாகி போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 20% தான் இவங்களை இன்னும் அவங்க வறுத்து எடுக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ செய்ய போகிறதில்ல. 20% தான் அப்படின்னாலும்மா இவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா 6 வருஷமாக குத்தி 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 கை ஃபுல்லும் ரன் ஆயிடுச்சு. தொட்டால் கூட என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப நொந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பயிற்சியாகி குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படியிருந்தால பாத சனியாகவே இருந்தாலும் அவர் பாட்டும் சிவனேன்னு இருக்க போகிறாரு. உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃப்மா கும்பத்துக்கு. சரியா? 2வது குரு பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். 6ஆம் பாவத்தில் ரோக குருவாக இருக்கார். 6ஆம் பாவம் அப்படின்றது என்னென்னா நம்மளோட கடன், நம்மளோட எதிரிகள், நம்மளோட நோய்களை குறிக்கக்கூடிய பாவம். ஆக எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னாலும் இதை அடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா குரு பகவானே அதுக்கான நிறைய லூப் லைனை க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு, அடைச்சிடுவீங்க. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. ஹெல்த் இஷ்யூஸில் பெருசாக முன்னேற்றமே இல்லை. இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய வைத்தியங்கள் பலிதமாகும். குணமாகாத நோயாக இருந்தால் கூட மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக இருக்கேங்க. குணமாகக்கூடிய நோய் குணமாயிடும். குணமாகாத நோயினா கூட அதில் ஒரு பேலியேஷன் அப்படின்றது கிடைக்கும். எதிரிகள் அப்படின்றது பெருசாக யாரும் இல்லை. ஏன்னா நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நான் யார் கூட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு திராணியே இல்லைப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? ஆக இது எல்லாமே ப்ளஸ். பொதுவாக குரு பார்த்திங்கன்னா 2 மற்றும் 11க்கு அதிபன். இவங்க கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ஆம் பாவத்தில் உட்கார்றான் அப்படின்போது சாலிடாக நிறைய நன்மைகள் அப்படின்றது வந்துடும். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 2ஆம் பாவத்தில். ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து என்னோட வாக்குக்கு ஒரு மரியாதை அப்படின்றது இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியில் எக்கனாமிக்கலி பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இழுத்து மூடின தொழிலை நான் திருப்பி ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க, சக்ஸஸும் ஆவாங்க. இது வரைக்கும் வேலையே கிடைக்கலைங்க. இப்போ ரொம்ப இந்த மத்தியம வயசு, இளம் வயசு, நான் ஏகப்பட்ட இடத்துல ரெஸ்யூம் போயிட்டேன், எங்கேயுமே நான் இன்டர்வியூ கூட கால் ஃபால் பண்ண மாட்டேன்றான். இப்போ நிறைய இடத்துல கால் ஃபால் பண்ணுவான், நீ செலக்டும் ஆகிடுவேன். வேலை செஞ்சுருந்தேங்க. என்னோடய ஹையர் அஃபிஷியல் ப்ரெஷர், அதே மாதிரி என்னோடய ஆஃபீஸில் ஒரு பொண்ணு, எனக்கும் அதுக்கும் ஒரு விதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் நான் வேலையை விட்டு தூக்கப்பட்டேன். அதை விட சூப்பரான வேலை உனக்கு இப்போ கிடைக்கும். சூப்பர். திருப்பி நீ பக்காவாக அந்த பொண்ணு முன்னாடி நீ பக்காவாக போய் உட்காரலாம், அந்த பையன் முன்னாடி நீ சூப்பராக போய் உட்காரலாம். இதுக்கான ஒரு அமைப்பு. விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். நிறைய பேர் பரதேசம் போய் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம், வெளிநாடு போய் வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். கும்பம் கண்டிப்பாக வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, இப்படி நிறைய நல்லது நடக்க போதுமா. சுப விரயம் அப்படின்றது சாலிடாக ஒவ்வொரு கும்ப வீட்லேயும் நடக்க போகுது. ஓகே, வேறு என்ன மேம் வேணும்? சுப விரயம் நடக்க போகுது, அதாவது பண பிரச்சனையுமே தீரப்போகுது அப்படின்ட்டீங்க. நிறைய நன்மைகளை இந்த குரு பயிற்சி டைமில் கும்பத்துக்கு நடக்க போகுதுன்ட்டீங்க. ஆனால் இந்த டைமில் அதாவது கிட்டத்தட்ட பாத சனிக்கு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த டைமில் அவங்க ஏதாவது பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடுமா? கண்டிப்பாக. ராகு பகவான் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் இருக்கார். ஜென்மத்தில் ராகு அப்படின்னும் போது 2 விஷயம் பாசிட்டிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். அப்போ இது ஒரு விதத்தில் நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். எப்படி அப்படின்னா இன்னும் வேணுன்ற எண்ணம் சம்பாதிக்கிறதுலேயும் வரும். நம்ம இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பக்காவாக தொழில் செய்யணும், நம்பர் 1 ஆகணும், நம்ம பக்காவாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற உந்துதல் ஜாஸ்தியாகும். அதனால் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. நெகட்டிவ் என்ன அப்படின்னா
எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், இல்யூஷன், ஹாலுசினேஷன், டெல்யூஷன், இந்த மாதிரி மனரீதியான குழப்பங்கள் அப்படின்றது வரும். இது ராகு பகவான் பின்னக்கூடிய மாய வேலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு இன்னும் வேணுன்ற எண்ணத்தை நம்ம உந்துதலை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா சக்ஸஸ் உண்டு. எல்லாருமே அந்த நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஜென்ம ராகு இப்படி ஒரு பாசிட்டிவிட்டி. எனக்கு எது கொடுத்தாலும் இந்த கேஜிஎஃப் படத்தில் அந்த ஹீரோ வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா, யாஷ்லேயே அவர் எந்த அதாவது டிப்பர் லாரியில் வச்சு தங்கம் கொட்டுவாங்க, இன்னும் வேணும் அப்படிம்பார். அந்த எண்ணம் வரும், புரியுதுங்களா? அது சாதிக்கிறதுக்கான ஒரு வழி. அட் த சேம் டைம் நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிப்ரெஷன் இதெல்லாம் வரும். இது நெகட்டிவ் கிடையாது, நீ ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சா நீ ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஏன்னா கும்பம் ஆண் ராசி, சனியினோட ராசி. உனக்கு இருக்க தைரியம் உலகத்தில் எவனுக்குமே இருக்காது. அப்போ நீ ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நினச்சி நீ பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நெகட்டிவ் என்ன அப்படின்னா அந்த இன்னும் வேணுன்ற எண்ணம் காதல்லையும் வரும், காமத்துலேயும் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குடும்பத்தை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், நல்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும். எதிர் வீட்டுக்காரன் பார் தப்பான வழியில் தானே சம்பாதிக்கிறான், அந்த 3வது தெருவில் இருக்க 4வது வீடு பார் தப்பான வழியில் தானே சம்பாதிக்கிறான், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலையா, நம்ம ஏன் தப்பான வழியில் சம்பாதிக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரும். இதில் தான் நம்ம கவனம் தேவை, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி எண்ணம் வருது அப்படின் போது மற்றவங்களாம் கொஞ்சம் யோசிச்சா கூட இவங்க ரொம்ப தைரியமாக செய்வாங்க. பயங்கர தைரியசாலிக அப்படி சொல்லலாம். ஜாதி, இனம், மனம், மொழி எல்லாத்துக்கும், மதம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு காதல்லாம் வருதுன்னா கும்பத்தில். ஒரு ஐயர் வீட்டு பிள்ளையா இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு ஐயர் வீட்டு பையனாக இருப்பான், வெள்ளக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு என்னை நம்புச்சு, அந்த பையன் என்னை நம்பினான். நான் வந்து உங்களோட இமோஷனல் ட்ராமாக்கெலாம் நான் ஆள் இல்லை. நம்பின பொண்ணை நான் எப்படி கைவிட முடியும், நம்பின பையனை நான் எப்படி கைவிட முடியும்? அந்த மாதிரி ரொம்ப ஹானஸ்டான பர்சனாலிட்டிஸ். அப்போ இவங்க குறுக்கொழியில் போய் சம்பாதிக்கணும்னு நினச்சா இவங்களுக்கு அது சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவங்க அதுக்கு லாக்கிப்பட்டு வர மாட்டாங்க. ஏன்னா நீ கும்பத்தில் பிறந்துட்ட, ராசியாதிபதி சனி தான், நீ ஹானஸ்ட்டாக தான் இருந்தாகணும். உன்னோட உழைப்பு, உன்னோட மூளை தான் உன்னோட மூலதனம். பாசிட்டிவாக போகிறீங்கன்னா ஆல்வேஸ் சக்ஸஸ். ஓகே, அதாவது வந்து குறுக்கு வழியை மட்டும் கைவிட்டாங்க அப்படின்னா எல்லாமே வந்து வெற்றியாக இவங்க அப்படி பண்ண மாட்டாங்கம்மா. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராகு அப்படி ஒரு இன்டென்ஷனை ஏற்படுத்துவோம், ஒரு உந்துதலை ஏற்படுத்துவோம், அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிக்கணும். ஓகே, சூப்பர்.